இதுக்கான நடிகன் பொறுப்பேற்கணும். விஜய் அவன் தான் பொறுப்பேற்கணும். கேள்வியே கேட்க மாட்டீங்களே சார். நான் ஒரே கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். வேலுச்சாமி தெரு வேண்டாம், இது குறுகலான பகுதின்னு சொல்லி அவங்க நிராகரிக்கும் பொழுது நடத்தினா இங்க நடத்துங்க, வேற இடமே இல்லைன்னு சொல்றீங்களே. கரூர் நாமக்கல்ல வேற இடமே கிடையாதா? இதற்கு போன ஒரு மீட்டிங்ல ஒரு பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு இதை பத்தி. நம்ம கேட்ட இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா ஒரு இடத்த கொடுக்குறாங்க, மக்கள் அதிகமா நெருக்கமா இருக்க இடம் பார்த்து கொடுக்குறாங்கன்னு விஜயே மென்ஷன் பண்ணிருக்காரு. இது அப்ப இதனை எப்படி சொல்றது? திட்டமிட்ட செயல் தானே சார் இது? அப்போது அது விஜய் பேசுறது பூரா பொய். விஜய் பேசுனா பொய், நீங்க பேசுற உண்மையா? ஒரு எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி கேட்டா அந்த இடம் தான் போலீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இந்த பாடல் பாடி ஆரம்பிச்சது பிறகுதான் மின்வெட்டுகள் எல்லாம் ஆரம்பிச்சது. அவருக்கு எதிராக நிறைய சம்பவங்கள் இருந்தது, கூட்ட நெரிசலானது எல்லாமே அந்த நிமிடத்தில் இருந்துதான். பாலாஜியை பிறகுதான் திமுக காரனா? அப்புறம் யாரு வீசுவாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரு வீசுவா? ஹலோ பொதுமக்கள் இங்க பாருங்க, நீ செந்தில் பாலாஜி 10 ரூபாய் விக்கிறாரு, 10 ரூபாய் பாட்டிலு 10 ரூபாய் பாட்டில்னு பாட்டு பாடுற அந்த செந்தில் பாலாஜி தான் ஓடி போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து நின்னாரு போய் முதல் ஆளா. விஜய் கொலைகார விஜயகுமார சொல்ற கேஸ் போட கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா மக்கள் எங்க போறது தெரியாம சார். அவன் தானே கரண்ட் கட் பண்றா, இல்ல எல்லாம் செத்துருவான். சரியான இடத்தை நீங்க தேர்வு செஞ்சு கொடுக்கல, குறுகலான பகுதி தேர்வு செஞ்சு கொடுத்தது காவல்துறை அதிகாரிகள் தான் கொடுத்தது. ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட் வருதுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி கூட்டம் பேசிருக்கிறேன். அது ஒண்ணு குறுகலான இடம் கிடையாது, அது நல்ல ஒரு இடம் தான். திமுக கலைஞர் அங்க பேசிருக்காங்க, அதான் சார் திமுகவுக்கு குறுகலான இடம் கிடையாது சார். ஒரு தலைவர்கள் பேசுற இடம் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு விஜய் மேல வச்சீங்கல்ல, அரசு மேல குற்றச்சாட்டு வரிசையா சொல்றேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தவறான இடத்தை நான் மறுக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். கரூரில் நடந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் பார்த்திருப்பீங்க, 39 பேர் இறந்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமாக விஜயை எல்லோரும் குறிப்பிட்டாலும் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை, சரியான பாதுகாப்பு வழங்கல, திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வருகிறது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கொஞ்சம். இப்படி எல்லாம் பேசுறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயமாங்க? இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? ஒரு 39 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் 41ன்னு சொன்னாங்க. பட் 39 கன்ஃபார்ம், 39 கன்ஃபார்ம். இன்னும் 2 பேர் 41ன்னு சொன்னாங்க. 39 கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றது. ஒரு ப்ரோக்ராம் போடும் போது ஒரு கரெக்டா ப்ரோக்ராம் போடணும், ஒரு சொல்ற டைமுக்கு வரணும். அந்த ஒரு நடிகனை பாக்குறது கூட்டம் வரதான் செய்யும். 10 மணி நேரம் நடிகனை பாக்குறது கூட்டம் நிற்கும். காலையில எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா 8:30 மணிக்கு காலையில சொன்னது. யாருக்கு? விஜய்க்கு வந்துட்டு நாமக்கல்ல கொடுத்த டைம் வந்துட்டு 8:30 மணிக்கு கொடுத்த டைம். அவங்க கேட்ட இடமே கொடுத்தாச்சு 8:30 மணிக்கு. அவங்க என்ன டைம் வேணும்னு கேட்டா அவங்க எங்களை 8 to 9 வேணும்னாங்க. 8:30 மணிக்கு போலீஸ் கொடுத்துருச்சு. ஆனா விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தது 9:30 மணிக்கு தான். அங்கிருந்து இங்க வரத்துக்கு 2 மணி. ஏன் 2 மணி ஆகுதுன்னா 9:10 ஏன் 2 மணி ஆகுதுன்னா அவங்க ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கல்ல, அந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் விஜய் வந்துங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்வே 2 வே வருது. அந்த ஒன்வேல வண்டிகள்லாம் போய் அந்த பக்கம் வண்டிகளை நிறுத்தி அந்த காருங்கெல்லாம் நிறுத்த சொல்லி, இந்த பக்கம் விஜய் வரும்போது விஜய் வண்டி நிறுத்தி அதை வந்து டிராபிக்கை ஜாம் பண்ணி, ஏன்னு கேட்டா திட்டமிட்டு பண்ணாங்க. இருங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு வரத்துக்கு. அவ்வளவு கூட்டம் பிடிச்ச டிராபிக்கை ஜாம் பண்ணி 8:30 மணிக்கு வர வேண்டிய ஆளு 2:20க்கு நீ வர, அவ்வளவு கூட்டம் நிக்குது. அதை பேசினேன். உனக்கு டைம் கொடுத்தது எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? 1:30 மணிக்கு உனக்கு டைம் கொடுத்தாங்க கரூர்ல. நீ எத்தனை மணிக்கு போற? 6:45 மணி 7 மணிக்கு போற. காலையில 11 மணில இருந்து கரூர்ல கூட்டம் நிக்குது. அந்த வெயில்ல நேரத்தை குறிப்பிடாதீங்க. நேரம்ன்றது இங்க ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா திமுகவில் மிகப்பெரிய தலைவர் நெடுஞ்செழியன் கூட அவர்கள் 7 மணி சொன்னா 10:30 மணிக்கு வருவாங்க. இங்க வந்து அரசியல் முடியாது. இல்ல விஜய் ஒண்ணா? நீங்க நேரத்தை குறிப்பிடாதீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விஜய் ஒண்ணா? என்னங்க பேசுறீங்க? இது போய் நீங்க அரசு மீது குறை சொல்றீங்க. ஒரு ப்ரோகிராம் சரியா ஆர்கனைஸ் பண்ண வரல. கேள்வி நீங்க சொல்றீங்க டிராபிக் ஜாம் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. தடுத்து நிப்பாட்ட வேண்டியது வேலை யாருடைய வேலை? அரசு எதுக்காக இருக்கு? காவல்துறை எதுக்காக இருக்கு? இந்த வேலைகளை பண்ணாம இவன் பின்னால சுத்துறது அரசுக்கு வேலையா? இவன் பின்னால சுத்துறது அரசுக்கு வேலையா?
போலீஸ் அப்படியே வெளி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வர வச்சுக்கிறாங்க தெரியுமா? இதுவரைக்கும் யாருக்கும் வெளி மாவட்ட போலீஸ் எல்லாம் வந்தது இல்ல. வெளி மாவட்டத்துல இருந்து போலீஸ் வந்து அந்த ஆள் எந்த பக்கம்லாம் வராங்களோ அங்கெல்லாம் போலீஸ் நிக்க வச்சு ரோப் நிக்க வச்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிருந்து என்னன்னு கேட்டா, நான் என்ன சொல்றேன், நீ கரூருக்கு வர, கரூர் டிஸ்ட்ரிக்ட் வர, கரூர் டிஸ்ட்ரிக்ட் கட்சிக்காரர் மட்டும் தான் வரணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பரோட்டா மாசத்துக்கு பாருங்க, புஷி ஆனந்தன் சொல்லி அவன், இந்த நிர்மல் குமார், இந்த திருட்டு அடைச்சிட்டு இருக்கிறவன் அந்த ஆதவர்ஜனா, எல்லா டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா மாவட்டத்துக்கு போன் பண்ணி எல்லாரும் கட்சிக்காரர் கூட்டணுவா. நீ ஒரு மாவட்டத்துல பேசினா அந்த மாவட்ட கட்சிக்காரர் மட்டும் தான் வரணும். நீ மாநாடு நடத்துற மாதிரி ஒரு சனிக்கிழமையும் தமிழ்நாடே வர சொல்லி நீ கூட்டத்தை ஜாம் பண்ணி முழுக்க முழுக்க தப்பு உங்களுது. இதுல எந்த வகையில் அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க? எந்த வகையில் நீங்க காவல்துறை பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க? 39 பேர் எங்க திராவிட மாடல் அரசுல சாகணும்னு எங்களுக்கு ஆசையா? எங்களுக்கு ஆசையா சார்? ஒண்ணு முட்டா 39 பேர் கொலகாரன், நீங்க அவனை பழி சொல்லாம இது தூக்கி இருந்த திராவிட மாடல் அரசு மீது அரசு தான் போய் இருக்குது பழி. பழி சுமத்துலாம் இது எப்படிங்க ஏத்துக்க முடியாது? அரசு ஏத்துக்கிட்டு சார் ஆகணும். சரியான பாதுகாப்பு ஏத்துக்க முடியாது. இருங்க சார், இருங்க ஒரே நிமிஷம். ஒரு நிமிடம். பழி யாருன்னு கேட்டா விஜய், அவன் தான் இந்த பழி ஏத்துக்கணும். ஒரு நிமிடம் சார். வேலுச்சாமி பாருங்க, கரூர் மாவட்ட செயலாளர் அந்த புஷி ஆனந்த, அந்த நிர்மல் குமார், அந்த ஆதவர்ஜனா, அந்த ப்ரோக்ராம் போட்டி கூட வராங்க பாருங்க. இவங்க நீ கேட்ட இடம் தான் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் மேலத்துக்கு பழி இல்ல சார், இல்ல மறுக்கிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. வேலுச்சாமி இடம் மிகவும் குறுகலான இடம், அந்த தெருன்னு சொல்றாங்க. நீங்க அதைத்தான் கொடுக்குறீங்க, இது மட்டும் தான் ஆப்ஷன், இது இல்லைன்னா வேற இடம் கிடையாதுன்னு காவல்துறை மறுத்து இருக்கு. இது புஷி ஆனந்த் சொன்ன தகவல். ஏங்க அவங்க அடலாம், அவன் புஷி ஆனந்த் ஒண்ணு சொல்லிட்டுங்களா? காவல்துறை ஒண்ணு கருத்தை கரெக்டா சொல்லுங்க. இந்த பதில் சரியா தவறா? புஷி ஆனந்த் சொல்றது தப்பு சார். அவன் கேட்கிற இடத்துல எல்லாம் கொடுத்தா, எந்த இடத்துல கொடுத்தா கரெக்டா இருக்கணும் காவல்துறைக்கு தெரியும். அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் கொடுத்தீங்க. கொடுத்தீங்க, இத்தனை உயிர் என் பறி போச்சு. சரியா கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களா? எதுக்கு இத்தனை உயிர் பறி போச்சு? சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அது காரணம் அவன் கட்சிக்காரன். அது காரணம் அவன் கட்சிக்காரங்க. நீ கரெக்டா வந்து இப்போ இருங்க, நாங்க திமுக ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. திமுக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நாங்க எங்க மாவட்ட செயலாளர் நந்தகுமார் இருக்கார், வேலூர் மாவட்ட செயலாளர் ஏபி இருக்கிறார். எங்களை கூட்டு போகும்போது ஒரு இடத்துல நிக்க வச்சிருவார். வேலூர் மாவட்டம்னா இந்த இடம் மட்டும் தான் நிக்கணும், வேற எங்கேயும் போகணும். அது எங்கன்னா ஒரு ஓரமா நிக்க வைப்பாங்க. அவங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர ஒரு ஆர்கனைஸ் இல்லையேங்க, ஒரு ஆர்கனைஸ் இல்லையே. கடிதத்தவல்ல தண்டல்காரன் ஒரு ஆர்கனைஸ் இல்லையே. ஒரு ஆர்கனைஸ் இல்லாம இஷ்டத்துக்கு கூட்டம் வந்த போது கூட்டம் நெரிசல் ஆகும்போது அந்த நெரிசல் ஆனந்துக்கு எல்லாம் காரணம் முழுக்க அந்த அந்த தமிழக வெத்து விட்டு கிடக்கு அந்த டிவிக்கு அந்த கட்சிக்காரன் தான் பொறுப்பு. அவன் தான் கொண்டு விட்டான். விஜய் தான் கொண்டு விட்டான். 39 பேரு. எங்களுக்கு தெரியும் நீங்க கவர்மெண்ட் மேல பழி போடுறீங்க. இல்ல விஜயை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அரசு பத்தி பொறுப்பேற்றுக்க மாட்டேங்குது? அந்த இடத்துல மின்வெட்டு பண்ணது யாரு? மின்சாரத்தை நிப்பாட்ட ஹலோ, எல்லா இடத்திலும் எங்க தலைவர் விஜய் வரும்போது அவனு போய் தலைவர் அந்த நடிகர் தற்கூரி விஜய் வரும்போது மின்வெட்டு எங்களுக்கு கரண்ட் வேணாம்னு சொல்றது அவங்க தான். ஏன் சொல்றான்னு கேட்டா, இவனுக்கு பூரா கரண்ட் கம்பெனி ஏறானுங்க. குரங்க மாதிரி கரண்ட் வரல தொங்குறானுங்க, மரத்து மேல ஏறிக்கிறானுங்க, பில்டிங் மேல ஏறிக்கிறானுங்க, கோயில் கோபுரத்து மேல ஏறுறான். ஒருத்தன் என்ன பண்றான், கொடைப்பூச்சி நிக்கிறான் சார். கொடைப்பூச்சி திருச்சியில அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன். அந்த கொடையில கரண்ட் ஷாக்கு கீழே வந்துட்டான். பட் அவனுக்கு ஒன்னும் ஆகல, கடவுள் புண்ணியத்துல கீழே வந்துட்டான். இவன் கரண்ட் கம்பியில தொங்குறான், மரத்து மேல ஏறுறான், பில்டிங் மேல ஏறுறான், கோயில் கோபுரத்து மேல ஏறான், மேல எல்லாம் ஒயர் போகுது. அதனால கரண்ட் கட் பண்ண சொல்றது கேட்டா அவங்கதான் கரண்ட் கட் பண்ண சொல்றாங்க சார். நாங்க எந்த பழி, நாங்க கரண்ட் கட் ஆச்சு நாங்க சொல்ல மாட்டோம். எங்க ஆளுகளை எங்களால அடுக்க முடியல, தடுக்க முடியல. எல்லாம் ரசிகர் கூட்டம். அவங்க விஜய் பார்க்கணும் விட்டா அந்த வண்டி மேல கூட ஏற போறாங்க. அவனுக்கு கரண்ட் கம்பியில கூட தொங்குவானுங்க குரங்க மாதிரி. அதனால கரண்ட் கட் பண்ணுன்னு சொல்றதே அவங்கதான். நாங்க ஒன்னும் கரண்ட் கட் பண்ற அவசியம் இல்ல. எங்களுக்கு எங்க ஆட்சி நல்ல முறையில ஒரு ஆட்சி நடந்து இருக்கும் போது ஆட்சிக்கு நாங்க யார் சார் கெட்ட பெரிய படிச்சுக்கிறோம்? நான் உங்களுடைய கருத்துல, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் மாற்று கருத்தா பேசல. அவங்க மரத்துல ஏறுறது, சிவர்ல ஏறுறது, அதனால எந்த ஒரு மாற்று கருத்துன்னு சொல்ல, அதெல்லாம் தவறுதான். அதை தாண்டி நான் கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க கேட்ட பகுதி நீங்க கொடுக்கல. ஒண்ணு, வெளிச்சாமி தெரு தான் கொடுத்தீங்க, குறுகலான பகுதி. அதை முக்கிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டாவது, காவல்துறை, நீங்க அந்த கூட்டத்துல பாருங்க, காவல்துறை எங்க நின்னாங்க? விஜயே பார்த்து கேட்கிறாரு, காவல்துறை எங்க இருக்கீங்க? நீங்க வேலை பார்க்கறது மக்களுக்காக, ஒருத்தர் கூட காணுமே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ கேட்கிறாரு. அப்ப கூட எங்க போச்சு காவல்துறை? காவல்துறை அவர்கிட்ட மட்டும் நிக்க முடியாதுங்க. அவருக்கு பயங்கரமான பாதுகாப்பு யூனியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. விஜய் வண்டி சுத்தி மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் காவல்துறை பறந்து நிக்குது. எல்லா இடத்துலயும் காவல்துறை பறந்து நிக்குதுங்க. கொடுக்கணும்ன்றதுக்கு நீ யாரு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? உன் தொண்டனை நீ கட்டுப்படுத்தடா. உன் தொண்டனை உன்னால கட்டுப்படுத்த முடியல. உன் தொண்டனை உன்னால கட்டுப்படுத்த முடியல. உன் தொண்டனை உன்னை ஒழுங்கா உன்னால வழிநடத்த முடியல. ஒரு ஒழுங்கு கிடையாது உன் தொண்டனுக்கு, ஒரு கொள்கை கிடையாது. அவன் சினிமா முகத்துல வரான். சினிமா முகத்தை வந்து கத்துறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் போய், நான் உண்மையில எனக்கு ரொம்ப மன வருத்தம், தலைவர்கள்லாம் ரொம்ப மன வருத்தம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஒரு முதலமைச்சர் நைட்டு உடனடியாக பக்கத்துல திருச்சியில் இருக்கக்கூடிய, அதனால ஒரு 40 மினிட்ஸ் வந்துடலாம், இன்னும் கூட சீக்கிரம் வந்துடலாம். ஒரு மினிஸ்டர் வருது, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன் பண்ணி உடனே அங்க போன்றாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லி அங்க போக சொல்றாரு. கரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி உடனே ஹாஸ்பிட்டல் போன்றாரு. அவர் அதிகாரிகளை கூப்பிட்டாரு, ஏடிஜிபி கிட்ட பேசுறாரு. அவரு உடனே நைட் கிளம்பி வராரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் மரணம் வைக்கிற உடனே 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் எவ்வளவு வேதனையோட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. விஜய் எங்க சார் போனா? சார் நிதி எல்லாம் பேசாதீங்க சார். சார் நிதி நீங்க 10 லட்சம் மக்களுடைய வரிப்பணத்துல கொடுக்குறீங்க. விஜய் அவர் சொந்த பணமே 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நிதியை நீங்க கம்பாரிசன் பண்ணாதீங்க. சம்பவம் இருங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாருங்க 10 லட்சம் கொடுக்குறது இங்க பெருமையா பேசல. மக்களின் மீது முதலமைச்சர் எவ்வளவு அக்கறை இருக்குது நான் சொல்ல வரேங்க. ஆமா, அரசாங்க வரி பணம் கொடுக்குறோம். எங்க வீட்டு பணம் நாங்க கொடுக்கல. தளபதி பங்கேற்கிறார். திராவிட மாடல் அரசு பங்கேற்கிறோம். குடியாத்த குமரன் போன்ற கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் அந்த துன்பத்தில் நாங்க பங்கேற்கிறோம். அந்த கூட்டத்தை ஒழுங்கா நீ ஏண்டா நடத்தல? ஒரு கட்சி நடத்த முடியாம ஒரு கூட்டத்தை நீங்க நீதானே சாவடிச்சிருக்கிற. விஜய் தான் பொறுப்பு இருக்கணும். 20 லட்சம் கொடுக்குற ரைட்டு நீ 20 லட்சம் கொடுக்குற. ஆனா அந்த ஏர்போர்ட்ல உன்னை கூப்பிடுறாங்க, விஜய் சார் விஜய் சார் விஜய் சார்னு ஒரு வார்த்தை பேசாம சிரிச்சின்னு போய் இது நீங்க நல்லா இதை மட்டும் அனுமதிங்க. திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏறி போய் சென்னையில இருந்தாலும் இறங்குறான். திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறும்போது 4 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. அந்த 29 மினிட்ஸ், அதாவது திருச்சி டு சென்னையில போய் லேண்ட் ஆகிறதுக்கு. அங்க போய் லேண்ட் ஆன உடனே அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கார், செக்யூரிட்டி கார் கொண்டு போய் வெளியே விடும். அந்த கார் ஏறும்போது வந்து சொல்றாங்க 29 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. அந்த ½ அன் அவர்ல முதல்ல 4 ஏறும்போது 4 பிளைட் சென்னை இருக்கும்போது 29 பேர் இறந்துட்டாங்க. அப்படியான்னு சொல்லி அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் நல்ல மகிழ்ச்சியா சிரிச்சு ஏரியா இருந்தாலும் போறான்னு சொன்னா இவன் முன்னால் ஒரு கூட்டம் போதுங்க. இதெல்லாம் நீங்க பேச மாட்டேன்றீங்க. விஜயகாந்த் கூட கட்சி நடத்தினாருங்க. இதோட பெரிய கூட்டம் விஜயகாந்த் வந்துச்சு. இதோட 10 கூட்டம் விஜயகாந்த் வந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? கட்சி ஆரம்பிச்சாரு, இதோட 100 மடங்கு கூட்டம் வந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? கலைஞருக்கு வராத கூட்டமா? எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வராத கூட்டமா? இங்க ஏன் நடக்குது? ஒழுக்கம் இல்லை சார். என்னை பேச விடுங்க சார். அதாவது நீங்க மகிழ்ச்சியா போனான்னு சொல்றலாம் மிகவும் தவறான கருத்து சார். உங்களை தாண்டி ஒரு கட்சி தொண்டர்கள் சார். இருங்க நடிகர் விஜய் சிரிச்சிலே கார் ஏறணும் சார். வீடியோ இருக்கு சார், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார். வீடியோ இருக்கு சார். சிரிச்சுன்னு கார்ல ஏறான். அப்ப அப்படி பார்த்தா தூக்கம் வரல, குழந்தையா இருந்து போச்சு. இல்ல சார், இப்ப நீங்க சிரிச்சுட்டு போறான்னு சொல்றேன், அந்த கருத்தை ஏற்க முடியாது. அவங்க தொண்டர்கள் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுக்கு நான் வரல. நீங்க எந்த ஒரு வேலைகளும் செய்யலன்னு சொல்றீங்கல்ல. இவ்வளவு துரிதமா முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் போனவங்க இந்த சம்பவம் நடக்காமல் இருக்க ஒரு துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் உளவுத்துறை இல்லையா? உளவுத்துறைக்கு தெரியாத அவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு ஒரு 500 காவல் அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல இல்ல சார். இந்த ரிப்போர்ட் சொல்லுது ஒரு 500 பேர் கூட இல்ல. அன்னைக்கு 30 விழா போட்டீங்க கரூர்ல, 5000 பேர் வந்து 5000 போலீசார் கூச்சிருக்கீங்க. இங்க ஒரு 500 போலீஸ் கூட இல்ல. என்ன காரணம்? அப்ப திட்டமிட்ட செயலாகுது. ஏங்க திட்டமிட்ட செயல்னா நாங்க என்ன வந்துட்டு கொண்டு போட்டு விஜய் கெட்ட பேர் வந்து அதனால நாங்க நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கு எங்க தலைவர் தளபதி நீங்க யாரும் நினைச்சிருக்கீங்க? பிறகு எப்படி பாக்குறது? வேற பேசுறீங்க, என்ன சார் பேசுறீங்க? அவனா போடியா? யாரு அவரு? என்ன பேசுறீங்க நீங்க? அவர் உண்மையான மக்கள் தலைவங்க. அவரு வேணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடாம கூட்ட நெரிசல் ஏற்பட்டோம், எல்லாரும் சாவட்டும், இதை வச்சு விஜய் நம்ம அரசியல காலி பண்ணலான்னு நினைக்கிறீங்க. எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தலைவர் தளபதி பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த கவர்மெண்ட்ல 39 பேர் இறந்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல கேள்வி கேக்குறீங்கல்ல, கவர்மெண்ட் பொறுப்பேற்கணும்னு. அவனுக்கு என்ன பேசுறானுங்க? அந்த அனில் குஞ்சுங்க அந்த டிவியில பேசுறவெல்லாம் இதுக்கு அரசு பொறுப்பேற்கணும், எங்க தலைவர் தளபதி வளர்ச்சி பிடிக்கணும். எம்ஜிஆர் பார்த்த கட்சிடா இது. எம்ஜிஆரே பார்த்த கட்சிடா, ஜெயலலிதாவை பார்த்த கட்சிடா, யார் யாரையோ விஜயகாந்தே பார்த்த கட்சிடா இது. அண்ணன் இந்திரா காந்தியை பார்த்த கட்சிடா, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ் எல்லாரையும் பார்த்த கட்சிடா. எவ்வளவு பெரிய தலைவர் பக்த வச்சல ராஜாஜி. அதெல்லாம் பாத்துட்டு போங்க சார். அத நீங்க பாத்துட்டு போங்க. எனக்கான கேள்விக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. அவனுங்க பண்ணுங்கறே. நீ சொன்ன டைம் நீங்க ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க? நீ ஒரு நடிகன், உன்னை யாரும் தலைவன் நாங்க பார்க்க வரல. உனக்கு துண்டு போட்டு காசு கொடுத்துதான் கூட்டு வராங்க. காசு இல்லாமலாம் கூட்டம் வரல. பெரிய அளவுல அவன் செலவு பண்றான். பிஜேபி காரன் 2000 கோடி கொடுத்துக்கிறான், அவன் செலவு பண்றான். இந்த குற்றச்சாட்டு நான் சொல்லுவேன். சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. 500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்தான், மீதி 300 ரூபாய் எங்கடானு நாகப்பட்டினது கரெக்டா பண்ணது எல்லா யூடியூப் சேனல்ல மீடியாலும் வைரலா வரல. கூட்டு வரல, ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணணும் இல்ல, கூட்டு வந்தில்ல, வண்டி வச்சு கூட்டு வந்தில்ல, ஆர்கனைஸ் பண்ணணும் இல்ல. நீ இங்க நில்லு அங்க நில்லுன்னு அந்த நடிகை வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்படுது. இது எதிர்பாராத நடந்த ஒரு சம்பவம். இது எதிர்பாராத நடந்த ஒரு சம்பவம். இதை நீங்கள் எந்த வகையிலும் திமுக ஆட்சியோ எங்கள் காவல்துறையோ நீங்க குறை சொல்றது நியாயமே கிடையாது. நீங்க யாரும் அரக்கம் ஆட்சி பண்ணலீங்க. இங்க ஒண்ணு நீரோ மண்ண ஊரே பத்தி எறியும் போது ஏதோ ஒரே கேள்வி இந்த தளபதி கிடையாது, அவர் மக்கள் தலைவன். இதுக்கு அந்த நடிகர் பொறுப்பேற்கணும். விஜய்
அவன் தான் பொறுப்பேற்கணும். கேள்வியே கேட்க மாட்டீங்களே சார். நான் ஒரே கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். வேலுச்சாமி தெரு வேண்டாம், இது குறுகலான பகுதின்னு சொல்லி அவங்க நிராகரிக்கும் பொழுது நடத்தினா இங்க நடத்துங்க, வேற இடமே இல்லைன்னு சொல்றீங்களே. கரூர் நாமக்கல்ல வேற இடமே கிடையாதா? அவங்க மக்கள் அதிகம் இல்லாத இடமா, டிராபிக் இல்லாத இடமா தான் கேட்டாங்க. விஜய் இதற்கு போன ஒரு மீட்டிங்ல ஒரு பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு இதை பத்தி. நம்ம கேட்ட இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா ஒரு இடத்த கொடுக்குறாங்க, மக்கள் அதிகமா நெருக்கமா இருக்க இடம் பார்த்து கொடுக்குறாங்கன்னு விஜயே மென்ஷன் பண்ணிருக்காரு. இது அப்ப இதனை எப்படி சொல்றது? திட்டமிட்ட செயல் தானே சார் இதா போகுது? அது விஜய் பேசுறது பூரா பொய். விஜய் பேசுறா பொய், நீங்க பேசுறா உண்மையா? ஏங்க எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி கேட்டா அந்த இடம் தான் போலீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த இடம் தான் வேணும்னா இருங்க, அவங்க அந்த இடம் கொடுத்தாங்கன்னா அது சேஃப்டியான இடம் தான் கொடுத்தாங்க. போலீஸ் சேஃப்டியான இடத்துல எப்படி 40 பேர் இறந்தாங்க? சேஃப்டியான இடத்துல எப்படி 40 பேர் இறந்தாங்கன்னு கேக்குறேன். இப்ப சேஃப்டியான நீங்க சொல்றீங்க. அவன் சரியா ஆர்கனைஸ் பண்ணலீங்க. அவன் கட்சிக்கார, அவன் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவன் பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர், அவன் மாவட்ட நிர்வாகி, அவன் ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டினு வந்தானே. அவன் வந்தவங்க யாருமே இந்த நாமக்கல்ல இருக்கிற நாமக்கல் பொதுமக்கள், கரூர்ல இருக்கிற கரூர் பொதுமக்கள் ஒரு சிலர் தான் வந்தவங்க. எல்லாருமே அவன் கட்சிக்கார வண்டி வச்சு கூட்டினு வந்தான் பாருங்க. அத்தனை பேர் இறந்தவங்க அவங்க தான். குழந்தை இறந்துச்சே, வீட்டுல இருந்து அந்த குழந்தை தூக்கி சின்ன ஆட்டோல ஏறி வந்தது. அந்த 1.5 குழந்தை இறந்து போச்சு. இல்லாது ஒரு அம்மா 2 பெண் குழந்தைங்க இறந்து போனாங்க. அவங்கள வேன்ல கூட்டினு வந்திருக்காங்க. ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டியை கார்ல கூட்டினு வந்திருக்காங்க. இப்படி ஒன்னொன்னுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இவங்க ஆள் வச்சு கூட்டினு வந்தவங்க, இவங்க கூட்டு போய் அவங்க கட்டுப்பாடு இங்க நிக்கணும், அங்க நிக்கணும்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஆர்கனைஸ் பண்ணாத கும்பூர்ல போய் இந்த மாதிரி விட்டீங்க. நடிகை வந்தா, நெரிசலாய் போச்சு, மூச்சு திணறல, அதுல கீழே இறந்தது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம். மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். கண்ணுல தண்ணி இல்ல, ரத்தம் வருது. அது வருந்தக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு காலித்தனமான ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு ஒருத்தன் எங்கேயோ பனை ஊர்ல உட்காந்து ஜாலியாகிறானே, அதை பத்தி நீங்க 20 லட்சம் அறிவிச்சிட்டா, அவன் 20 லட்சம் அறிவிச்சிட்டா. இந்த பத்திரிகையாளர் சந்திச்சான விஜய், பிரஸ் மீட் விஜய் நடத்தினா அப்படியா? பத்திரிகையாளர் சந்திச்சு பத்திரிகையாளர் கேட்க கேள்விக்கு விஜயால பதில் சொல்ல முடியுமா? எனக்கு காவல்துறை அதிகாரி பதில் சொன்னாரா சார்? கேளுங்க, உங்க காவல்துறை அதிகாரி பதில் சொன்னாரா செய்தியாளர் கேட்கும் கேள்விகளுக்கு? செய்தியாளர் முதலமைச்சர் பேசிட்டாரு. இந்த நாட்டினுடைய முதல் தலைவன், அனைவருக்கும் தலைவன் முதலமைச்சர். நைட்டே முதலமைச்சர் பேசிட்டாரு. முதலமைச்சர் பழி வாங்குறேன்னா முதலமைச்சர் கிடையாது. நான் பேசுறேன், விஜய் தான் பொறுப்பேற்கணும். முதலமைச்சர் எந்த இடத்திலும் விஜய் பேர் சொல்ல. முதலமைச்சர் என்ன சொன்னார்? விஜய் கைது செய்யப்படுவாரா என்று உங்களை போன்ற ஊடக நிர்வாகி, ஊடகத்தின் நெறியாளர்கள், ரிப்போர்ட்டர்ஸ் தலைவர் தளபதி இடத்துல கேட்கும் பொழுது தலைவர் தளபதி சொன்னது, இதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் அமைச்சிருக்கோம், அவங்க விசாரணை நடத்துவாங்க, அந்த கமிஷன் விசாரணை நடத்தும். இதுல உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டெடுக்கப்பட்டு, உண்மையான குற்றவாளிகள் அது யாராக இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி காவல்துறையோ யாரோ, உண்மையான குற்றவாளிகள் யார் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் அறிக்கை நடத்தி தரும் பொழுது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் விஜய் பேரை பயன்படுத்தல. நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் காலையில தான் துபாய்க்கு போனார். உடனே அடுத்த பிளைட்டை பிடிச்சி காலையில அவரும் எல்லாரும் போய் அந்த 39 பேர் அந்த உடலுக்கு மழை வச்சுட்டாரு. அவரு என்ன சொல்றாரு? இங்க யாரும் இதனை அரசியலாக்க விரும்பல. இதை அவரு ஒரு இடத்துல கூட விஜய் பேர் உச்சரிக்கல. இதனை அரசியலாக்க விரும்பல. முதலமைச்சர் ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் அமைச்சிருக்கார். அந்த கமிஷன் அறிக்கையின்படி உண்மையான குற்றவாளிகள் அது யாராக இருக்கட்டும், டிவிடிகேன்னு சொல்லல, அது யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படார் என்று சொல்லியிருக்கார். இதை நாங்க அரசியல் பண்ணல. எங்க ஆட்சி நடந்துருச்சு. 39 பேர் இறந்துட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் விஜய்க்கு இல்லையே. அந்த வருத்தம் விஜய்க்கு இல்லையே. சிரிக்கிறானே, சென்னையில சிரிக்கிறானே. அவன் கட்சிக்காரர்கள் விஜய் அவர்கள் பேசும்போது நேத்து செருப்பை விட்டு இருந்தாங்க கூட்டத்துல. அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இந்த பாடல் பாடி ஆரம்பிச்சது பிறகுதான் மின்வெட்டுகள் எல்லாம் ஆரம்பிச்சது. அவருக்கு எதிராக நிறைய சம்பவங்கள் இருந்தது, கூட்ட நெரிசலானது எல்லாமே அந்த நிமிடத்தில் இருந்துதான். செந்தில் பாலாஜியை பிறகுதான் செருப்பு வீசுறது திமுக காரனா? அப்புறம் யாரு வீசுவாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரு வீசுவா? ஹலோ பொதுமக்கள் அங்க பாருங்க. நீ செந்தில் பாலாஜி 10 ரூபாய் விற்கிறாரு, 10 ரூபாய் பாட்டிலு, 10 ரூபாய் பாட்டில்னு பாட்டு பாடுற அந்த செந்தில் பாலாஜி தான் ஓடி போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து நின்னாரு போய் முதல் ஆளா. அந்த செந்தில் பாலாஜி, இது செந்தில் பாலாஜி சதி என்றானுங்களே, இவனுக்கு எதிர அடிக்கிறான். இது செந்தில் பாலாஜி சதி என்றானுங்களே. ஆனா நீங்க சேனலுங்க அரசியல் பண்ணுங்க சார். நீங்க ஆன்டி டிஎம்கே கூட இருங்க சார். தம்பி நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டது, நீங்க ஆன்டி டிஎம் கூட இருங்க. இதுல எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி இதுலயும் நீங்க திமுக பழி போடுறீங்க பாருங்க. கேள்வி கேட்பாங்க சார். லட்சக்கணக்கான வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சேனல் இருக்கிறாங்க, பல லட்சம் பேர் இது பாக்குறாங்க. இதுல பாலிடிக்ஸ் இல்ல நான் அவங்களுடைய கேள்வி விஜய் கொண்டுட்டா, விஜய் கொலைகார உதயகுமார சொல்ற கேஸ் போட திமுக ஆட்சி மேல பழி போடுறீங்க, போலீஸ் மேல சொல்றீங்க. சார் நான் போலீஸ் சப்போர்ட் பண்ணி பேசல. ரூலிங் பார்ட்டிலேயே போலீஸ் என் மேல கேஸ் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். ரூலிங் பார்ட்டி பேச்சாளர் நான், என் மேல கேஸ் போடுறேன். குடியாத்த ஒரு டிஎஸ்பி ஒத்துக்கிறாரு, என் மேல கேஸ் போறாரு.
எதிர்கட்சிக்காரர் விட்டாரு, என் வீட்டுல கத்தியத்தின வெட்டவன் தான் சசிகலா ஆளு, பிஜேபி காரன், பாமக காரன். அவனை நான் பேசினேன், அவனு மேலதான் கேஸ் போடல. நீ ஏன் பாமக பேசுன, நீ ஏன் சசிகலா பேசுன, நீ ஏன் பிஜேபி பேசுன சொல்லி என் மேல குடியாத்த டிஎஸ்பி கேஸ் போறாரு. அதை நான் சந்தோஷமா தான் எடுத்துக்கினேன், அதை நான் பெருசா எடுத்துக்கல. சசிகலா நான் ஒன்னும் போலீஸ்க்கு இங்க ஜாலரா தட்டின அவசியம் இல்லை. ஆனா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ஸ்காட்லாந்து அடுத்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், எங்க ஆட்சியும் இல்ல, போலீஸ் தன் கடமையை சரியா செஞ்சாங்க. அவங்க கூட்டத்தை அவங்க கட்டுப்படுத்தாம, அவங்க ஒரு சீரமைக்காம, ஒரு ஆர்கனைசேஷன் சரியா பண்ணாத காரணத்தால, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல தவறு இருந்த காரணத்தால, அவங்களுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய கேரஸால பொதுமக்கள் இறந்தான், அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கான். அதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும். அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண அந்த தமிழக வெத்துவிட்டு கழக. ஆனா அந்த புஷியானது மேல கேஸ் போட்டிருக்காங்க, நிர்மல்குமார் மேல, அந்த மாவட்ட செல்வி மேல வழக்கு போட்டிருக்காங்க. விஜய் மீது போடணும், விஜய் மீது வழக்கு போடு. அவனை நீ அரெஸ்ட் பண்றோ இல்லையோ, அவன் மேல கேஸ் போடு. அவன் தானே காரணம், கூப்பிட்டவன் கட்சிக்காரன் சொல்ல தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், நீ சொல்ல வேண்டியதானே. கரூர் மாவட்ட கட்சிக்கார மட்டும் தான் வரணும், வெளி மாவட்டத்தில் வரக்கூடாது. சார் உங்கள்ட்ட 5 பாயிண்ட் தான் கேட்கிறேன், 5 பாயிண்ட் மட்டும் பதில் சொல்லுங்க. மிகப்பெரிய குற்றச்சாட்டா இந்த 5 பாயிண்ட் தான் வைக்கிறாங்க. ஒண்ணு, சரியான இடத்தை நீங்க தேர்வு செஞ்சு கொடுக்கல, குறுகலான பகுதி தேர்வு செஞ்சு கொடுத்தது காவல்துறை அதிகாரிகள் தான் கொடுத்தது. ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட் வருதுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி சார் அது ஒரு சினிமா தேட்டர் இருங்க, அந்த கூட்டம் பேசிருக்கிறேன். அது ஒண்ணு குறுகலான இடம் கிடையாது, அது நல்ல ஒரு இடம் தான். அது திமுக கலைஞர் அங்க பேசிருக்காங்க, அதான் சார் திமுகவுக்கு குறுகலான இடம் கிடையாது சார். முக்கியமான தலைவர்கள் பேசுறது தான் கொடுத்திருக்காங்க, கேளுங்க. அதாவது திமுகவிற்கு அது குறுகலான இடமா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா விஜய்க்கு அது குறுகலான இடம் தான். அவங்க தொண்டர்கள் வரும்போது அது குறுகலான இடமா தான் பார்க்கப்படும். ஒண்ணு. பெரிய ஆளாவ சார் கூட்டம் வருது சார். சார் கூட்டத்தை கணக்கு சொல்றேன் சரிங்களா. நீங்க திமுக கட்டுப்படுத்தல, நடிகனை பாக்குறது கூட்டம் வந்துச்சுன்னா இல்லன்னு சொல்ல, அது தப்பு அவனுங்க. இல்ல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு விஜய் மேல வச்சீங்கல்ல, அரசு மேல குற்றச்சாட்டு வரிசையா சொல்றேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தவறான இடத்தை நான் மறுக்கிறேன், தவறான நான் மறுக்கிறேன். நான் முடிச்சிடறேன், மக்கள் பதில் சொல்லட்டும். இதுக்கு தவறான இடத்தை கொடுத்திருக்கீங்க. ரெண்டாவது, இவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா எந்த ஒரு சேஃப்டியும் நீங்க பண்ணல. மூணாவது, சரியான காவல்துறை அதிகாரிகளை நீங்க அங்க போடல, அதிக அளவுல இல்ல, 500க்கும் குறைவாகத்தான் அங்க காவலர்கள் இருந்திருக்காங்க. நாலாவது, சேஃப்டி பிளானிங்கே கிடையாது, அரசு ஒரு சேஃப்டி பிளானிங், ஏன் தண்ணி கூட வைக்கல. விஜய் தான் தண்ணி வைக்கணும்னு கிடையாது, இவ்வளவு மக்கள் கூடுனாங்க அப்படின்னாலே அரசு இதுல இறங்கி வேலை பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உள்ள தண்ணி கொடுக்குறது தப்பு இல்ல, கொடுக்கலாம். உங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். இல்ல அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போலீஸ் தண்ணி கொடுக்குமா, எங்க கொடுத்துறாங்க, எப்ப கொடுத்துறாங்க சார்? போலீஸ் தண்ணி கொடுக்க சொல்லல சார், அவங்க கட்சிக்கார அவங்க கொடுக்கணும். போலீஸ் தண்ணி கொடுக்க சொல்லல, போலீஸ் பாதுகாப்பு கேட்கிறோம். தண்ணிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்பு அரசு என்ன பண்ணுச்சு? இவ்வளவு கூட்டம் கூடுது இல்ல, தண்ணிகள் அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ், தண்ணி எல்லாம் வைக்கணுமா இல்லையா? கட்சியை தாண்டி இங்க உள்ளாட்சி அமைப்பு என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் தான் கேள்வி. எதுவுமே செயல்படுறது. இதை தாண்டி தான் மின்வெட்டு, கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா மக்கள் எங்க போறது தெரியாம விழுறாங்க சார். அவன் தானே கரண்ட் கட் பண்றா, இல்ல எல்லாம் செத்துருவான். அவன் சொன்னா எல்லாம் நீங்க செய்வீங்களா? கரண்ட் இல்லாட்டி இரவுல என்ன நடக்கும் தெரியாது அவங்களுக்கு. இப்ப இவன் சட்டத்துக்கு காரணம் கரண்ட் கட்ன்றீங்களா? ஏன் சார், கரண்ட் கட்டான உடனே தான் எல்லாம் தள்ளுமுள்ள, எங்க போறோம் தெரியாம விழுகுறான். கூட்ட நெரிசல் ஆகுது, காவல்துறை லத்தித்தாச் பண்றாங்க, அடிப்பட்ட உடனே எங்க போறோம் தெரியாம விழுந்து நசிங்க இறந்து இருக்கான் அவ்வளவு பேரு. அவனுடைய நிர்வாகம் அவன் கூட்டத்தை சரியா ஒழுங்குபடுத்தல, எல்லாரும் கூட்டினு வந்து ரோட்ல விட்டான். கூட்டினு வந்தவன் ஒருத்தன் 200 பேரு 300 பேர் கூட்டினு வந்தானா, அவன் கட்டுப்பாடுல நிக்க வச்சு ஓரம் நில்லுங்க, கிட்ட போவீங்க, நில்லு பாக்குறானே, அவன் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அவன் சரியா ஆர்கனைஸ் பண்ணாம கொண்டு விட்டான். இந்த பழியை தூக்கி நீங்க அவன் கேட்ட இடம் கொடுக்கலையே, அவன் கேட்ட இடம் கொடுக்கலாம். அது போலீஸ் ஒரு இடம் கொடுக்கறதுன்னா சேஃப்டியான இடம் தான் கொடுக்கணும். அந்த சேஃப்டியான இடத்த அவனுடைய கேர்லெஸ்னஸ்ல அவன் மக்களை கொண்டு விட்டான். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது விஜய் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அவன் மக்களை அவன் கொண்டு விட்டான். 20 லட்சம் அரசாங்கமா காவல்துறை பொறுப்பு இருக்காது இதுக்கு, கரெக்டா சார்? நான் என்ன பொறுப்பு ஏற்காதுன்னு பொறுப்பு இல்லாத நான் பேச வரல, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அது பொறுப்பு ஏற்க மாட்டோம், இது சத்தம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். ஆனா இதுக்கு காரணம் யாரு அதை சொல்லுங்க. நீங்க ஏன் பொறுப்பு ஏற்க மாட்டேன்றீங்க, அப்ப இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அது நம்ம தமிழ்நாட்டுக்காரர், நம்ம தமிழ் குழந்தைங்க இருந்திருக்குது, வயிற்று பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க, வயதான மூதாட்டி இருந்திருக்காங்க. அந்த ஒரு 6-7 பேர் 9 பேர் கல்யாணம் அந்த குடும்பம் அவங்க இறந்திருக்காங்க. திருமணமான புதிய பெண் இருந்திருக்காங்க. அதுக்கு நான் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நான் மனுஷன் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படி சொன்னா. ஆனா இது நடக்கிறதுக்கு யார் காரணம், யார் மோட்டிவ்? அந்த கட்சிக்காரன். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டுகோள், உன்னை நம்பி போறீங்க பெண்கள், வயசு பொண்ணுங்க. ஏமா அந்த நாமக்கல்ல ஒரு பொண்ணு பேசுது சார், நாமக்கல்ல
நான் 26 வருஷமா விஜய் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் ஆகி புருஷங்கிறான், இருந்தாலும் நான் விஜய் லவ் பண்றேன்றது. இன்னொரு பொண்ணு என்னடான்னா, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் வந்து. மோனம் போட்டா காலேஜ் பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறது, ஐ லவ் யூ ஐ லவ் யூ. காட்டு மிராண்டித்தனமா போனீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அவன் வருவானா? வரமாட்டான். 20 லட்சம் அறிவிச்சிட்டான், வரமாட்டான். திமுக தளபதி தான் வருவார். எனவே இது அரசு பொறுப்பேற்காதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா இதுக்கு காரணம் அந்த தற்கூரி நடிகர் விஜய். அவன் தான் காரணம். அவன் கட்சி தான் காரணம். அவன் கட்சி பொறுப்பாளர் தான் காரணம். இருந்தாலும் ஓகே அவங்கள சார். முதலமைச்சர் தளபதி விடமாட்டார், காப்பாத்துவார், அந்த குடும்பத்தை காப்பாத்துவார். ஓகே சார். பல்வேறு தகவல்கள் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.